Hi, hello friends. Welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ குக்கர் pan நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல மணமா இருக்கும். 2 சிறிய துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 கூட சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்ல காரமாக இருக்கும், அதனால் நான் 3 சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயை மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். இதில் மிளகாத்தூள் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சிக்கோ எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற காய்கறிகள் பட்டாணியை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த காய்கறிகளோடைய அரிசியை சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி 2 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 1 நிமிஷம் போல் இந்த ஆயிலோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ அரிசியில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பாலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் 2 கிளாஸ் அளவு இருக்கும். மிச்சம் இருக்கிற 2 கிளாஸ்க்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். 4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தேங்காய் பாலே சேர்த்திங்கன்னா ரொம்ப சாதம் சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 2 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தேங்காய் பால்னு அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரோட மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 3ஆவது விசிலுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சூடாக தேங்காய் பால் வாசனையோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.